புடலங்கால பொங்கல் வைக்கும் போதே இந்த மாதிரி நிறக்கொடை செட்டு முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் ப்ரிப்பரேஷனே செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நிறக்கொடை வந்து நாங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விறகெல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. கோலம் வந்து போட்டிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான். அது போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அடுப்பு வச்சு நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். பொங்கல் அன்னைக்கு பயங்கர மழை நாங்கள் இருந்த பிளேஸில். இருந்தாலும் ஒரு ஆள் வந்து கொடை பிடிச்சி மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணி அதுவும் செஞ்சுட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்தது. புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப பெய்யல, லேசாக தூரிக்கிட்டே இருந்துச்சு, அவ்வளோதான். தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் ரெடியாக ஒரு டேபிள் போட்டு இங்கே ப்ரிப்பரேஷனாக வச்சுட்டோம். நைட்டுக்கு வந்து மதியம் வந்து பொங்கல் தான் சாப்பிட்டோம். நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, முட்டை, அப்புறம் பருப்பு கறி, சோதி, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, அப்புறம் சிக்கன் 65 இது எல்லாமே நாங்கள் செஞ்சுருந்தோம். ஃபிஷ்ஷு தான் வந்து ஃப்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் சிக்கனே ஃப்ரை பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு. மிச்சம் இருந்த மசாலாவில் வெங்காயம் வெட்டி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. டின்னர் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.